ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இப்போ நாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனி கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கவே வேண்டாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு இந்த மாதிரி உருண்டு உருண்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுக்கும்போது இதில் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கட்டிகளை உடச்சி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடவே அரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நம்ம இதை அரைச்சி சேர்க்குறதுனால ஸ்வீட் பண்ணும்போது அதில் கெட்டியாக எதுவும் இல்லாமல் மாவு அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ஸ்வீட் நல்லா வரும். அதோடவே தூசு எதுவும் இருந்தால் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மாவை 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். மாவோட பச்சை வாசனை போய் மாவு நல்லா வறுபட்டு வரணும், நல்லா வாசனையாக இருக்கணும். வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். மாவை வறுக்கிறது கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதோடவே நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் மாவெல்லாம் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக வரும். நெய் சேர்த்த உடனே நம்ம கலந்து விடும்போது நெய் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஹீட்டில் நெய் உருகி வர வர மாவுக்கு நெய் கரெக்டாகவே இருக்கும். இந்த மாவை நல்லா கிளறி எடுக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், நெய் உருகி வர வர அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி நெய் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். இப்போ நெய்யோடு வறுக்கும்போது இந்த மாவோட கலர் கொஞ்சம் மாறி வரணும். மாறி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாவு நல்லா ஆறி வரணுங்க. நம்ம இதோட நெய் சேர்த்து கலந்துருக்கிறதுனால ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வச்சதோ இதோட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இதோடவே 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். சீனியை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் தான் 3/4 கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கோம். இப்போ இதையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு லைட்டாக சூடாக இருந்தால் கூட நம்ம சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சீனி உருகி மாவு நல்லா தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் அது நல்லா ஆற விட்டு தான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுக்க எடுக்க மாவு நல்லா இறுகி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு. இப்போ இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பால் பவுடரும் சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கெட்டியாக அழகாக மாவு பிடிக்கிறதுக்கு வரும். நம்ம உருண்டை பிடிக்கும்போது அது உடஞ்சி போகாது. பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கும்போது உருண்டை உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போது மாவில் ஒரே அளவுகளில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பேடா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதை தட்டி இந்த ஷேப்பில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணதும் இதுக்கு நட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சமாக பாதாமும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை அந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இனி கடைகளுக்கு போகாமல் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே செய்து கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்து பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.